வணக்கம். ஜவை ஜக் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். அதாவது 16 குற்றச்சாட்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்கும் அன்புமணி பதிலளிக்கவே இல்லை. அதாவது புத்தாண்டு பாமக பொதுக்குழுவில் மைக்கை தூக்கி போட்டு நிறுவனருக்கு எதிராக பேசியது, அடுத்து தலைமைக்கு கட்டுப்படாமல் கட்சியை பிளவுபடுத்தும் வகையில் செயல்பட்டது, அடுத்து ராமதாஸ் கூட்டிய மாவட்ட செயலாளர் கூட்டத்திற்கு வரவிடாமல் நிர்வாகிகளை தடுத்தது, அடுத்து சமூக ஊடக பேரவை கையில் வைத்துக்கொண்டு நிறுவனரை அவர்களுடன் இருப்பவர்களை இழிவுபடுத்தும் வகையில் செய்திகளை வெளியிட்டது, அடுத்து பாமக நிறுவனர் உடனான பேச்சுவார்த்தை ஏற்காமல் உதாசீனப்படுத்தியது, அடுத்து ராமதாஸ் இருக்கைக்கு அருகில் ஒட்டுக்கேட்பு கருவியை அன்புமணி வைத்தது, அடுத்து தகவல் ஏதும் தெரிவிக்காமல் பொதுக்குழு பெயரில் தனி நாற்காலி போட்டு துண்டை போட்டு வச்சு கேவலப்படுத்தினது, அடுத்து பாமக தலைமை அலுவலகத்தின் முகவரியை மாற்றியது, அடுத்து ராமதாஸ் நியமனத்தை செல்லாது என்று அறிவித்து, இந்த மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் 16 குற்றச்சாட்டுகளை ஒழுங்கு நடவடிக்கை குழு அப்படிங்கிற பேரில் ராமதாஸ் கூட்டி அன்புமணிக்கு விளக்கம் கேட்டிருந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த அனுப்பிய நோட்டீஸுக்கு எந்த ஒரு பதிலும் இல்லை. கடைசி தேதி 30ஆம் தேதி. ஆமாம், அது முடிஞ்சு போச்சு. அப்போ வரக்கூடிய 1ஆம் தேதி மிகப்பெரிய ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு பாமக சார்பாக. அடுத்து 2ஆம் தேதி மாவட்ட செயலாளர் மற்றபடி வன்னியர் சங்க நிர்வாகிகளுடைய கூட்டம், அடுத்தது 3ஆம் தேதி மாநில தலைமை நிர்வாகி குழு கூட்டம். இந்த 3 குழு கூட்டத்திலையும் அன்புமணியை நீக்கலாமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு விவாதம் நடத்த போவதாக அற்புதமான தகவல்கள்லாம் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அவர் ஒத்து வரவில்லை, கடைசி வரைக்கும் அவர் தன்னுடைய ஒரு விளக்கத்தை தரவில்லை அப்படின்னா மகளை போட்டுடலாம். ஆல்ரெடி மகளை போட்டாச்சு, ஒரு பொறுப்பில் போட்டிருக்காரு. அதை நீக்கிட்டு மகளையே செயல் தலைவராக போட்டு விடலாம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ராமதாஸினுடைய மகள் ஸ்ரீகாந்தி சொல்லிட்டார், நான் எங்கள் அப்பாவுக்கு ஆதரவாக தான் நான் செயல்படுவேன், என்ன அன்புமணிக்கு எதிராக செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இன்னைக்கு பேட்டி கொடுத்துட்டார். அதன் அடிப்படையில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டங்களில் என்ன நடவடிக்கை ஒத்து வரவில்லையா, கட்சியை விட்டு அன்புமணியை நீக்கி விடலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய தகவல் இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 3 நாட்கள் ரொம்ப முக்கியமானது பாமகவுக்கு. அப்போ என்ன ஆகுது, முடிவு எடுக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நிலைப்பாடான ஒரு விஷயம் வரக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக பாமக இரண்டாகவே உண்மையாக பிரிந்துவிட்ட ஒரு தோற்றத்தை அது அடைந்துவிடும். இன்னைக்கு இரண்டாக பிரிந்த ஒரு தோற்றம், ஒரு போலியான ஒரு தோற்றம். ஆனால் கட்சியை விட்டு நீக்கிவிட்டால் கட்டாயமாக உண்மையான தோற்றமாக மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அன்புமணிக்கு வரலாம் அப்படிங்கிற தகவல்